வணக்கம். இந்த வீடியோல நம்ம முகப்பரு பிரச்சனையை சீக்கிரமே சரி பண்றதுக்கான வழிகளை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டீனேஜ் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை முகப்பரு பிரச்சனை. 2 நாள் ஃபங்க்ஷன் வரப்போது உடனே சரியாகணும்னு சொல்லிட்டு முகப்பருவை கிள்ளி எடுப்பாங்க, இல்ல கண்ட கிரீம் எல்லாம் போடுவாங்க. அந்த டைம்ல உடனே பிம்பிள் போகணும், அவ்வளவுதான் உங்களுக்கு அது தேவை. மத்தபடி இதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனை தேடவே மாட்டாங்க. ஜஸ்ட் அன்னைக்கு மட்டும் பரு இல்லாம இருந்தா போதும்னு தான் நினைப்பாங்க. இப்படி டீனேஜ் பசங்க உடனே பரு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சின்ன வழிதான் இது. இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பரு சீக்கிரமே காணாம போயிரும். இதுக்கு முதல்ல மிக முக்கியமான ஒண்ணு என்னதுன்னா வெள்ளைப்பூடு தொளி உரிச்சிட்டு லைட்டா கட் பண்ணிட்டு பரு இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டு வரணும். இது கொஞ்சம் காந்ததான் செய்யும், இருந்தாலும் பரு இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டு வாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இத ஒரே நாள்ல அடிக்கடி தேய்ச்சிட்டு வரணும். ஜஸ்ட் ஒரு டைம் பண்ணிட்டு விட்டுட்டா சரியாயிரும் அப்படின்லாம் கிடையாது. இத ஒரு நாளுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த வெள்ளைப்பூட தேய்ச்சிக்கிட்டே வரலாம். இந்த வெள்ளைப்பூடுல இருக்கிற சாறு பருக்குள்ள போய் சீக்கிரமே இந்த பருவை சரி பண்ணும். 2வது கற்றாழை செடியில இருந்து ஒரு இலைய கட் பண்ணி நல்ல தோல் சீவிட்டு அதுல உள்ள ஜெல்ல மட்டும் தனியா எடுத்துக்கணும். இத மிக்சியில நல்லா அடிச்சு லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். இந்த லிக்விட பரு இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிருங்க. இது காஞ்சதுக்கு அப்புறமா முகத்தை நல்லா ஃப்ரெஷ் வாட்டர்ல கழுவிட்டு திரும்பியும் அப்ளை பண்ணுங்க. இப்படி அடிக்கடி கற்றாழை ஜெல்ல அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பாக்டீரியாவை ஒழிச்சு முகத்துக்கு அழகு புத்துணர்ச்சி தந்து முகப்பருவையும் நீக்கிறோம். சோ இதையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வெள்ளைப்பூடு கற்றாழை மாதிரியே வெந்தயக்கீரையும் ரொம்பவே நல்லது. வெந்தயம் இல்லனா வெந்தயக்கீரை, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு நல்லா நீர் விட்டு அரைச்சு அதையும் பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இந்த பருல போட்டுட்டு வரலாம். வெள்ளைப்பூடு, கற்றாழை இல்லனா வெந்தயக்கீரை, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வேற வந்துட்டு சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.